பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். விரைவு இருந்தால் கேளுங்க, விரைவு இருந்தால் கேளுங்க. தொடர்ந்து இப்போ சென்னையில் அந்த என்கவுண்டர் ரவுடி தப்பம் என்கவுண்டர் நடந்துச்சு. என்கவுண்டருங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்ததுனால அதே தவிர துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை, போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் துப்பாக்கி யூஸ் பண்ணி அதான் போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் அவருடைய துப்பாக்கி சூட்டில் அவர் போலீஸ் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த 3 பேரை கைதாகியிருக்காங்க. இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, ஆனால் அவர்கள் ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. அவர் அதிமுக ஒரு பொதுச் செயலாளருங்கிற பதவியை ஏதோ புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார் பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே வந்து எந்த தேர்தல் நடக்கல, எல்லாம் நியமனம் தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31 அப்புறம் கடைசியாக நடந்தது தான் 29 நடந்தது தான் அம்மா அவர்களால் அம்மா அவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்க நியமிச்சுட்டு தானே. அதனால் அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்கே பாவம் தொண்டர்கள் ஒட்டையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கு வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82% வாக்குப்பதிவாக இருக்கு. அப்புறம் மீதி உள்ள 15% தான் அங்கே அதிமுக தொண்டர்களை ஓட்டு போடாது. அதனால் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன். 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடங்களில் பேசணும். நெம்மூர், இன்னொன்று அதான். இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிமிக்க நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க வந்து அந்த பாமக கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்போ இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. இது வந்து ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவங்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டு எல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலிருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பித்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்கள் லட்சியம்
பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம்.